சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. என்ன துளசி, நான் தான் மருதமுத்து விஷயத்த பாத்துக்கிறேன், நீ அதை நினைச்சு பயப்படாத கவலைப்படாதன்னு நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அப்படி இல்லக்கா, பஞ்சாயத்தோட ஆளுங்க என் வீட்டுக்கு போய் அம்மாவையும் தம்பியையும் தேடி பாத்திருக்காங்க. எங்க வீடு பூட்டி கிடக்கவும் உமா வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் உமா கிட்ட போன்ல பேசிட்டு தான் இருந்தேன். உமா என் அம்மாவையும் தம்பியையும் அவ வீட்டுல தங்க வைக்காம அவ அத்தை வீட்டுல தான் தங்க வச்சிருக்கா. அத அவ என்கிட்ட போன்ல சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த ரவுடி பசங்க வந்து உமாவை மிரட்டி உமா வீட்டுக்குள்ள போய் என்னையும் அம்மாவையும் தம்பியையும் தேடி பாத்திருக்காங்க. நாங்க அங்க இல்லைன்னதும் உமாவை மிரட்டிட்டு போயிருக்காங்க. அம்மாவும் தம்பியும் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும். நீ உமாக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு. அம்மாக்கும் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் இப்பவே கிளம்பி போய் அந்த ரவுடி பசங்களை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போன் பண்ண. என்னாச்சு உமா? இன்னங்க துளசி பேசுறோம். துளசியா? பேசுங்க. அக்கா மணி அடிக்குது, இந்தாங்க நீங்களே பேசி கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும். துளசி, அம்மா எங்க இருக்கீங்க? நீ சொன்னதுமே நாங்க வீட்டை பூட்டிட்டு உமா வீட்டுக்கு வந்துட்டோண்டி. ஆனா அந்த தலைவரோட ரவுடி பசங்க நம்ம வீட்டுக்கு போய் தேடி பார்த்துட்டு இங்க உமா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நல்ல வேளை உமா எங்களை அவ வீட்டுல தங்க வைக்காம அவ வீட்டுக்கு பக்கத்துல அவ அத்தை வீடு இருக்கு, அங்க தங்க வச்சுட்டா. அதனால தப்பிச்சிட்டோண்டி. அம்மா நீ தைரியமா இரு, நான் காலையில வந்து அந்த ரவுடி பசங்களை அடி வெளுத்து விட்டுறேன். ஐயோ துளசி, வேணாம் துளசி, நீ ஒண்ணு அவசரப்பட்டு இங்க வந்துடாத. இத பாரு, மருதமுத்து உசுறு பொழைக்க மாட்டான்ற கோவத்துல தலைவர் இருக்காரு. அவரு ஊர் எல்லையில ரவுடி பசங்களை நிக்க வச்சிருக்காராம். அது மட்டும் இல்ல துளசி, நம்ம வீட்டு முன்னாடியும் உமா வீட்டு முன்னாடியும் ரவுடி பசங்களை நிக்க வச்சிருக்காரு. அதனால நீ அவசரப்பட்டு இங்க வந்துடாத துளசி. நீ மட்டும் இங்க வந்த நான் உன்னை உசுரோடவே விட மாட்டாங்க. அதனால நீ இங்க வராத துளசி. எங்களை காப்பாத்துறன்னு வந்து நீ ஆபத்துல மாட்டிக்காத. அம்மா எத்தனை ரவுடி பசங்க இருந்தாலும் எனக்கு பயம் இல்லம்மா. உன்னையும் தம்பியையும் காப்பாத்தி ஆகணும். நீங்க அவங்க கையில மாட்டிக்காதீங்க. அதுக்குள்ள நான் வந்துருவேன், வந்தே தீருவேம்மா.